ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்மளுடைய ரெசிப்பியில் ஹெல்த்தியான ஒரு கொத்தமல்லி சாதம் பண்ணலாமா ஸ்கூலுக்கு? ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, ஹெல்த்தி கூட. வாங்க. மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு ஒர்க்கு இன்றைக்கி ஒரு கொத்தமல்லி சாதம் பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு நைட்டே மைண்டில் ஓடும் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடணும். மார்னிங் போன உடனே ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுட்டு, உளுந்து இதுக்கு இந்த ரைஸுக்கு தேவையானது கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, தோல் உள்ள உளுந்து, அதை ஊற வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொத்தமல்லி ஃபஸ்ட்டு அந்த தண்டு, கொஞ்சம் இலை, இஞ்சி, கொஞ்சம் ஒரு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா அதிலே போட்டு நம்ம பேஸ்ட்டு பண்ணிடுறோம். திருப்பி 2வது ரவுண்டு கொஞ்சம் கொத்தமல்லி அதிலே போட்டு, ஒரே டைமாக அரைக்க முடியாது இல்லையா, 2 டைமாக அப்படி போட்டு அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. 2 வெங்காயம் அதெல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டு, எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, ஜீரகம், கடுகு அதெல்லாம் போட்டு பொரிஞ்சோடனே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு, இந்த வெங்காயம் அரிஞ்ச வெங்காயம்லாம் அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கோல்டன் கலர் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த கொத்தமல்லி தழை, இஞ்சி, பச்சை மிளகாலாம் போட்டு அதை அதில் போட்டுட்டு, இதில் எந்த பவுடரும் கிடையாது, நேச்சுரலாக அதில் என்னென்ன நான் கொடுத்துருக்கணும் அதை அப்படியே அந்த பேஸ்ட்டை அரைச்சி இதில் போட்டுட்டு சாதம் வடித்து ஆற வச்சு ரெடியாக இருந்தது. சால்ட்டெல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரைஸ் அதில் போட்டு நல்லா கிளறிட்டு, உங்களுக்கு தேவையான நட்ஸ் ஐட்டம் நீங்கள் போடலாம். நான் கேஷ்யூ நட்டு அதில் கொஞ்சம் வறுத்து போட்டேன். அதுக்கப்புறம் பக்கோடாவுக்கு தேவையானது உளுந்து நல்லா ஊறின அப்புறம் 1-2 மிக்சியில் அடிச்சுட்டு, அதுலேயும் எதுவும் கிடையாது, ஏன்னா உளுந்துனால நான் அதில் எதுவும் போடலை. அதை 1-2 அடிச்சுட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் ரைஸ் பவுடர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பக்கோடா மாதிரி தட்டி போட்டால் உளுந்து பக்கோடா ரெடி. ஸோ இது கருப்பு உளுந்தில் பண்ணேன், இந்த ரைஸுக்கு நல்லா சூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுனால அவ்வளோதாங்க. ஹெல்த்தியாக சிம்பிளாக ஸ்கூல் லன்ச் ரெடி. இது மாதிரி அடிக்கடி ஐடியா வேணும்னு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.